அமெரிக்கா நெருக்கடி, அசராத இந்தியா அதிரடி திட்டத்தின் பின்னணி என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கினா நாங்கள் கூடுதல் வரி மற்றும் ரஷ்யாவோட வர்த்தக தொடர்பு கொண்டிருக்கிறதால உங்களுக்கு அபராதம் விதிப்பேன் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவை மிரட்டக்கூடிய வகையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. இதற்கிடையே ட்ரம்ப் என்னதான் மிரட்டினாலும் ரஷ்யா கிட்டேருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் வாங்குவதை நாங்கள் நிறுத்த போகிறது கிடையாது, தொடர்பு போவதாகவே இந்திய அதிகாரிகள்லாம் தெரிவித்திருக்கிறதாக சொல்லப்படுது. ட்ரம்ப் மிரட்டல்களுக்கெல்லாம் தன்னுடைய பிளானை இந்தியா மாற்றாது அப்படின்னு இதன் மூலமாக தெளிவாக தெரிகிறது. அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் கடந்த வாரம் தடாலடியாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். அதாவது ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா கச்சா எண்ணெய் தொடர்ந்து வாங்குவதே உக்ரைன் போர் தொடர்ந்து நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. மறைமுகமாக ரஷ்யா உக்ரைன் இடையிலான போருக்கு இந்தியா ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் இருக்குது, மறைமுக ஆதரவு மாதிரி தான் இருக்குது. இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதால அதன் மூலமாக பல ஆயுதங்களையும் ரஷ்யா வாங்கி அதன் மூலமாக போர் புரிஞ்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, உக்ரைன் தாக்கிட்டு இருக்காங்க. அப்போது உக்ரைன் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவதற்கு இந்தியாவும் ஒரு காரணங்கிற மாதிரி அமெரிக்கா குற்றம் சாட்டுறாங்க. இதனால் இந்தியாவுக்கு வரி விதிக்கப் போவதாக அறிவித்தார் ட்ரம்ப். அதன்படி இந்தியாவுக்கு 25% வரி மற்றும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டார். அதோடு இல்லாமல் இந்தியாவுக்கான வரிகளை இன்னும் அதிகரிப்பேன் அப்படின்னு சமீபத்தில் கூட தெரிவித்தார் ட்ரம்ப். இப்படி இந்தியா அமெரிக்கா இடையான உறவு தொடர்ந்து மோசமடைந்து வருது. இருந்தாலும் இந்தியா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளப் போவது இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. இந்த நேரத்தில் ட்ரம்பினுடைய மிரட்டலை தாண்டி தொடர்ந்து ரஷ்யா கச்சா எண்ணெய் வாங்க இந்தியா முடிவெடுத்திருக்காங்க. ரஷ்யா கிட்டேருந்து முக்கியமானதாக இந்த விவகாரத்தில் இது பார்க்கப்படுகிறது. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவின் அத்தியாவசிய எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வது குறித்து முடிவுகளை அமெரிக்காவினுடைய நிலையற்ற கொள்கை முடிவுகள் பாதிக்க அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறதுல மத்திய உறுதியாக இருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொன்னாலும் சரி, இந்தியாவின் கொள்கைகளில் மாற்றம் இருக்காது அப்படின்னு தான் தெரிய வருது. ரஷ்யா கிட்டேருந்து இறக்குமதியை குறைக்குமாறு எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை அப்படிங்கிறதே அதிகாரிகள் சொல்கிறதா சொல்லப்படுது. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட பார்த்தோம்னா செய்தியாளர் சந்திப்பில் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இதையே குறிப்பிட்டார். ட்ரம்ப் மிரட்டல் குறித்து அவர் நேரடியாக பதிலளிக்க மறுத்துவிட்ட போதிலும் கூட ரஷ்யா தொடர்பான கொள்கையில் எந்த மாற்றம் இருக்காது அப்படின்னு அவர் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்தியாவுக்குமான உறவு தனித்துவமானது அப்படின்னும் மூன்றாம் நாட்டின் கண்ணோட்டத்தில் அதை பார்க்கக்கூடாது அப்படின்னும் ஜெய்ஸ்வால் சொன்னார். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ரஷ்யா மீது கடும் அதிருப்தியில் இருக்கார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர இவ்வளவு சொல்லியும் கேட்கல அப்படிங்கிறது தான் ட்ரம்பின் கோபத்துக்கு மிக முக்கியமான காரணம். இதன் காரணமாக தான் அவர் விரக்தியில் இருக்கும் ட்ரம்ப் இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்து வரார். அதே போல இந்தியா அமெரிக்கா வணிக ஒப்பந்தம் இன்னும் இறுதியாகலை. விவசாயம் மற்றும் பால் சந்தையில் அமெரிக்க தயாரிப்புகளுக்கு அனுமதி அளிக்க இந்தியா யோசனை பண்ணிட்டு வராங்க. அந்த அசைவ பால் சொன்னோம் இல்லையா, அது தொடர்பாக இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த வேளாண் அமெரிக்க தயாரிப்புகளுக்கு அமெரிக்கா சந்தை, அதாவது பால் சந்தையில் அமெரிக்க தயாரிப்புகளுக்கு அனுமதி அளிக்க இந்தியா இன்னும் யோசிக்கிறாங்க, தயக்கம் காட்டுறாங்க. இந்த பேச்சுவார்த்தை நீண்ட காலமாக இழுபறியில் இருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் ஒரு யுக்தியாகவும் ட்ரம்ப் இதை பயன்படுத்தி இருப்பார் அப்படின்னும் ஒரு கணக்கு போடப்படுது. ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது இந்தியா நிறுத்தினாலும் சீனா நிறுத்தாது அப்படின்னும் இதனால் எந்த ஒரு மாற்றமும் வந்து விடாது அப்படின்னும் முன்னாள் இந்திய துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் ரஷ்யாவுக்குமான தூதருக்குமான பங்கஜ் சரண் சொல்லியிருக்கார். அவர் இன்னும் இதை பற்றி கூடுதலாக பேசும்போது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி கொண்டாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்களேன். அப்போ கூட சீனா என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ரஷ்யா கிட்டேருந்து சீனா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்குவாங்க. இது சீனாவுக்கே தொடர்ந்து பயனளிக்கும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய உண்மையாக இருக்குது. உக்ரைன் போருக்கு முன்னாடி ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா 1% குறைவாகவே கச்சா எண்ணெயை கொள்முதல் செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போது இந்தியாவுடைய எண்ணெய் இறக்குமதியில் 1/3 அதிகமானது ரஷ்யாவில் இருந்தே வருது. தொடக்கத்தில் ரஷ்யா கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குவது சர்வதேச சந்தையில் அதன் விலையை குறைவாக வைத்திருக்க உதவுகிறது அப்படிங்கிறதால மேற்குலக நாடுகள் இதை ஆதரிக்கிறாங்க. ஆனால் இப்போது திடீரென்று மேற்குலக நாடுகள் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டிருக்காங்க. குறிப்பாக ட்ரம்ப் வரி மிரட்டல் எல்லாம் விடுக்கிறாரு. அதை கேட்டு இந்தியா உடனடியாக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றினா அது பெரிய சிக்கலை கொடுக்கும். இதன் காரணமாகவே ட்ரம்ப் என்ன சொன்னாலும் ரஷ்யா எண்ணெயை தொடர்ந்து வாங்குவதில் இந்தியா தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது.